பிரேசலால் காலையில் நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நாளிலும் ஏசப்பா நம்மளுக்கு உனக்கு வாசனம் என்னவென்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏசப்பா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியும், நம்ம என்னென்ன பாவம் செய்யறோன்னு. அதை என்ன சொல்கிறேன், நம்ம அறிக்கை செய்யணும். ஏசப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும். ஏன்னா நம்ம பாவம் செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை ஒரு பார்த்து கொண்டு இருக்கிற மேலேருந்து நம்ம ஏசப்பா அதை நம்ம மறக்க விடாது. அதை மறக்காமல் நம்ம ஏசப்பாவோட அந்த பயம் நம்ம மனசில் இருக்கணும். நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் ஏசப்பா நம்ம பார்க்குறாரு, நம்ம தவறு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய வழியில் நம்ம கரெக்டாக நடக்கணும். மற்றவங்களுக்கும் ஏசப்பா பிள்ளையாக நடக்கணும் சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதெல்லாம் ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் என்னிடத்துல உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் சொல்லி அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து உங்களுக்கு நல்வாழ்வு அளிப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறேன். அதான் சொல்கிறாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நம்ம பாவத்தை நம்ம செஞ்சுட்டு அதை அறிக்கை செஞ்சு நம்ம திருப்பி அதை தொடரக்கூடாது, அதை விட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா. எனவே இந்த நாளிலும் வசனத்தின்படி நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.